So the question is, a patient with humeral fracture presents with difficulty extending the elbow and wrist. Which of the following nerves is most likely affected? So the answer is radial nerve. ஸோ இந்தந்த மசில்லாம் ரேடியல் நர்வ் சப்ளை பண்ணுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சர் ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸ்டென்சர் மசில்ஸுமே சப்ளை பண்ணுது. இந்த எக்ஸ்டென்சர் மசில் தான் பிரிஸ்டோட எக்ஸ்டென்ஷனை காஸ் பண்ண போகுது. ஸோ இது அஃபெக்ட் ஆகும், அந்த ரேடியல் அஃபெக்ட் ஆகும்போது எல்லா எக்ஸ்டென்ஷனும் பிளாக் ஆகிடுது. ஸோ பிரிஸ்ட் எக்ஸ்டென்ஷன் எந்த பர்சனால் பண்ண முடியல. தென் அப்புறம் இங்கே ட்ரைசெப்ஸ் இருக்குது. ஸோ ட்ரைசெப்ஸ் தான் மெயின் மசில் ஃபார் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எல்போ ஜாயிண்ட். ஸோ இப்போ ட்ரைசெப்ஸும் அஃபெக்ட் ஆகிருக்கு, சேம் டைம் எக்ஸ்டென்சர் எல்லாம் அஃபெக்ட் ஆனதுனால எல்போ ஜாயிண்ட் அண்ட் பிரிஸ்ட் ஜாயிண்ட் ரெண்டுமே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல அந்த பர்சனால். அண்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹியூமரல் ஃப்ராக்சர் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த ஷாஃப்ட் மிட் ஷாஃப்ட் அங்கே தான் ஹியூமரல் ஃப்ராக்சர் வந்து ரேடியல் அஃபெக்ட் பண்ணும். ஸோ ரேடியல்னா வந்து ஸ்பைரல் க்ரூவ், அதாவது போஸ்டர் சர்ஃபேஸ் ஆஃப் ஹியூமரஸில் வந்துட்டு ஸ்பைரல் க்ரூவில் ட்ராவல் பண்ணும். ஸோ எப்போ மிட் ஷாஃப்ட் ஃப்ராக்சர் ஆகுதோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த ரேடியல்லாம் அஃபெக்ட் ஆகும். ஸோ அது கீழே இருக்கிற மசில் எல்லாம் சப்ளையும் அஃபெக்ட் ஆகும். பட் ஆனால் இந்த கொஸ்டினில் வந்துட்டு என்ன இது இருக்குன்னா, இப்போ ஒருவேளை ஹியூமர் ஃப்ராக்சர் மிட் ஷாஃப்டில் இருந்துச்சுன்னா ட்ரைசெப்ஸ் பேர் இருக்கும். பிகாஸ் இங்கே பாருங்கள், ட்ரைசெப்ஸ் வந்துட்டு மிட் ஷாஃப்ட் போகிறதுக்கு முன்னாடியே சப்ளை பண்ணிடுது ரேடியல் நர்வ். ஸோ எல்போ எக்ஸ்டென்ஷன் நார்மலாக இருந்திருக்கணும், பிரிஸ்ட்டு மட்டும் ட்ராப் ஆகிருந்திருக்கணும். பட் ஆனால் இங்கே ரெண்டுமே அஃபெக்ட் ஆனால் என்ன ரீசனாக இருக்கலாம்னா, ஒன்று இது வந்து ப்ராக்சிமல் ஷாஃப்ட் இந்த இடத்துல அஃபெக்ட் ஆகிருக்கணும். ஸோ வந்துட்டு இந்த ப்ரௌன் போய் உடஞ்சிட்டு ரேடியல் போய் அஃபெக்ட் இம்பென்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இது இல்லைனா கொஸ்டின் எப்படி பண்ணியிருக்கலாம்னா, இன்னொரு நம்ம காமனாக பார்க்குறது சாட்டினைட் பால்சின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சாட்டினைட் பால்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக சாட்டினைட்டில் வந்து பயங்கரமாக குடிச்சிட்டு ஒரு சேரில் வந்து ஒருத்தர் படுத்து தூங்குன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல கம்ப்ரெஷன் ஆகும். ஸோ இந்த கம்ப்ரெஸ் ஆகிட்டு அவங்க அப்படியே தூங்கிடுவாங்க ரொம்ப நேரத்துக்கு. அப்புறம் என்ன ஆகுனா இந்த நர்வ் அஃபெக்ட் ஆகும். ஸோ அங்கே அஃபெக்ட் ஆச்சுன்னா ட்ரைசெப்ஸும் அஃபெக்ட் ஆகும், சேம் டைம் எக்ஸ்டென்சர் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஸோ அங்கே வந்து எல்போலையும் சரி பிரிஸ்ட்லையும் எல்லா ரெண்டு இடத்துலையுமே எக்ஸ்டென்ஷன் இதுவாக இருக்கும். ஸோ எக்ஸ்டென்சர்ஸ் அஃபெக்ட் ஆச்சுனாலே த மோஸ்ட் காமன்லி அஃபெக்டட் நர்வ் இஸ் ரேடியல் நர்வ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் பை.